இது வந்து ரெண்டாவது ப்ராப்ளம். ப்ரிப்பேர் ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்டு லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட்டு ஃப்ரம் ட்ரையல் பேலன்ஸு. ஆல்ரெடி இது வந்து சென்ட்ரி டெபிட்டார் வந்து பேலன்ஸ் ஷீட்டு, பிளான்ட் அண்ட் மிஷினரி பேலன்ஸ் ஷீட்டு, இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ணியிருக்கிறோம். இது வந்து ப்ராஃபிட் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பென்ஸ் சைடில், ப்ராஃபிட் அண்ட் லாஸில் எக்ஸ்பென்ஸ் சைடு. இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸு. கன்வெயன்ஸ் சார்ஜ் எக்ஸ்பென்ஸு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு. வேஜஸ்ஸு, சேலரினா இன்டைரக்டு எக்ஸ்பென்ஸு, வேஜஸ்னா டைரக்ட் எக்ஸ்பென்ஸு. இது வந்து ட்ரேட் அக்கௌண்ட்டில் வரும். சேல்ஸ் ரிட்டர்ன் ட்ரேட் அக்கௌண்ட்டு, பர்ச்சேஸு ட்ரேட் அக்கௌண்ட்டு, ஓப்பன் ஸ்டாக்கு ட்ரேட் அக்கௌண்ட்டு, அப்புறம் பேலன்ஸ் ஷீட்டில் எடுத்து போடணும். மதன் டிராயிங், அதாவது கேபிட்டல் டிராயிங்ன்றது லாஸு ட்ரேட் அக்கௌண்ட்டில் போடணும். ப்ளஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வந்து லயபிலிட்டிஸில் கேபிட்டலில் டிடெக்ட் பண்ணிடணும். ட்ரேட் எக்ஸ்பென்ஸ் வந்து ட்ரேடில் போடணும். சேலரிங்கிறது இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும். அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறது எக்ஸ்பென்ஸில் வரும். அசட் சைடில் ஆட் பண்ணணும் பேலன்ஸ் ஷீட்டில். ஏன்னா இது எக்ஸ்பென்ஸில் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரு. பட் வந்து லாங் டைமில் இருக்கிறதுனால இதை அசட்டாக கன்சிடர் பண்ணி அசட் சைடில் சேர்க்கணும். டிஸ்கவுண்ட்டு நாம் கொடுக்குறோம், அப்போ வந்து இது ஒரே அக்கௌண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பென்ஸில் சேர்க்கணும். இது எக்ஸ்பென்ஸு, இது பேலன்ஸ் ஷீட்டு. பிஸ்னஸ் ப்ரிமிட்டஸு, இது பேலன்ஸ் ஷீட்டு. கேஷ் இன் அண்டு பேலன்ஸ் ஷீட்டு. கேபிட்டல் லயபிலிட்டிஸு பேலன்ஸ் ஷீட்டு. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ட்ரேட் அக்கௌண்ட்டு, சேல்ஸு ட்ரேட் அக்கௌண்ட்டு, சந்திரி கிரெடிட்டார் வந்து பேலன்ஸ் அக்கௌண்ட்டு பேலன்ஸ் ஷீட்டு, பேங்க் ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் ஷீட்டு மட்டும். இப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்ட்ரியை பார்த்துப்போம். இது ஸ்டாக் ஆன் இயர் எண்டு, ஸ்டாக் இன் ஹேண்டு. இங்கே வந்து ஸ்டாக் இருக்கா, ஓப்பன் ஸ்டாக் இருக்குது, இது க்ளோஸ் ஸ்டாக்கு. ரேட்டில் போடணும். இந்த ஓப்பன் ஸ்டாக்கு எடுத்து பேலன்ஸ் ஷீட்டில் போடணும். ஓகே, இங்கே எங்கேயும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை. ப்ரொவிஷன் ஆன் டிப்ரிஷியேஷன் ஆன் ப்ரிமிசஸ்ஸு. ஆல்ரெடி இங்கே பிஸ்னஸ் ப்ரிமிசஸ் எங்கேயும் போட்டுருக்கணும். இதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இங்கே வந்து அதை டிடெக்ட் பண்ணிவிட்டு இது பேலன்ஸ் ஷீட்டில் டிடெக்ட் பண்ணணும், எக்ஸ்பென்ஸாக சேர்க்கணும். டிப்ரிஷியேஷனில் எக்ஸ்பென்ஸாக சேர்க்கணும். அதே மாதிரி பிளான்ட் அண்ட் மிஷினரி, இதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபர்னிச்சர் அண்ட் ஃப்ளக்சர், இதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ரைட் ஆஃப் 800 ஃபார் ஃபர்தர் பேட் டெப்ட்டு. பேட் டெப்டில் இன்னும் இதில் கூட ஆட் பண்ணணும். இதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஏற்கனவே 800 இருக்குது, இன்னும் 800 ஆட் பண்ணுறோம். அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த 800 இங்கே கழிக்கணும். அசட் சைடு பேலன்ஸ் சைடில் கழிக்கணும். ஆல்ரெடி அந்த 800 கழிச்சிட்டு இருப்பாங்க, இந்த 800 மட்டும் எக்ஸ்ட்ரா வர்றது இதை மட்டும் கழிக்கணும். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. இது முடிச்சு இது மாற்றியாச்சு. ப்ரொவிஷன் ஆஃப் பேட் டெப்ட்டு. டவுட்ஃபுல் டெப்ட்டு,
5% ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே எங்கேயும் எதுவும் இல்லை. ஸோ ப்ரீவியஸாக எதுவும் கொடுக்கல, இப்போ ஒன்று கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பழசு எதுவும் கழிக்க வேண்டாம், இதை மட்டும் ரிடக்ஷன் பண்ணிக்கிட்டா போதும். டிஸ்கவுண்ட் பேட் இல்லை. அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட்டு, இதை வந்து ரெண்ட்டு கூட ஆட் பண்ணிடணும். ரெண்டில் ஆட் பண்ணிடணும். அவுட்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால லையபிலிட்டிஸ்ன்றதுனால பேலன்ஸ் ஷீட்லேயே எடுத்துகிட்டு போய் ஆட் பண்ணிடணும். பேலன்ஸ் ஷீட்டில் லையபிலிட்டி சைடில். அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸும் அதே மாதிரியே இங்கே வேஜஸில் ஆட் பண்ணிடணும். பேலன்ஸ் ஷீட்டில் லையபிலிட்டி சைடில் ஆட் பண்ணிடணும். ப்ரீபெய்டு இன்சூரன்ஸு, ப்ரீபெய்டு சேல்ரி. இங்கே இன்சூரன்ஸில் வந்து ப்ரீபெய்டுன்றதுனால இங்கே டிடெக்ட் பண்ணிடணும். சேலரின்றது டிடெக்ட் பண்ணிவிட்டு அசட் சைடில் எடுத்துகிட்டு வந்து சேர்க்கணும். சேலரியில் வந்து அட்வான்ஸ்டாக கொடுத்துருக்கோம், இங்கே வந்து அதை டிடெக்ட் பண்ணணும். பேலன்ஸ் சைடில் எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8. சரி, ஓகே. இப்போ வந்து ட்ரேட் அக்கௌண்ட்ல வந்து பார்க்கலாம். ஓப்பன் ஸ்டாக்கு போட்டாச்சு. இங்கே ஓப்பன் ஸ்டாக் எங்கே இருக்குது? ஓப்பன் ஸ்டாக்கு. அதே ஓப்பன் ஸ்டாக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்து பேலன்ஸ் சைடில் ஸ்டாக்கு அசட் சைடில் எடுத்துகிட்டு வந்து போடணும். போட்டாச்சு. பர்ச்சேஸு அண்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்னு லெஸ் பண்ணணும். பர்ச்சேஸ் ரிட்டர்னு பில்ட் சைடு, பர்ச்சேஸு இங்கே முடியாச்சு. ஓகே, இது முடிஞ்சிடுச்சு. வேஜஸ்ஸு பண்ணணும். வேஜஸோட அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸையும் ஆட் பண்ணணும். இங்கே எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா 400. இது வந்து லையபிள். இங்கே வந்து அவுட்ஸ்டாண்டிங் வந்து இருக்குது. லையபிள் இருக்கிறதுனால பேலன்ஸ் ஷீட்டில் லையபிள் சைடில் எடுத்துகிட்டு போயிட்டு இதை ஆட் பண்ணிடணும். இதெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்கிற ஒன்று ஆட் பண்ணிடணும். வேஜஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு. வேஜஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு முடிஞ்சிடுச்சு. சேல்ஸ் சைடு, சேல்ஸு க்ளோஸ் பண்ணிடணும். சேல்ஸ் ரிட்டர்னும் க்ளோஸ் பண்ணிடணும். சேல்ஸு அதுக்கு ஆப்போசிட் சைடில் சேல்ஸ் ரிட்டர்னு. இதில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இல்லை. க்ளோசிங் ஸ்டாக்கு இங்கே கொடுத்துருந்தாங்க. இதை வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் போட போகிறதில்ல, இதுதான் பேலன்ஸ் ஷீட்டில் போட போகிறோம். போட்டுட்டோம் ஏற்கனவே. இங்கே கிராஸ் ப்ராஃபிட், இதனோட டோட்டல் டிடெக்ட் பண்ணி வர்றது கிராஸ் ப்ராஃபிட்டு. இங்கே ட்ரேட் எக்ஸ்பென்ஸு முதல்ல. சேலரியில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, ட்ரேட் எக்ஸ்பென்ஸில் இல்லை. ட்ரேட் எக்ஸ்பென்ஸில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இல்லை, போட்டுக்க வேண்டியதுதான். சேலரியில் இருக்குது, அதே சேலரியில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு? சேலரி ப்ரீபெய்டாக கொடுத்துருக்கிறதுனால அதை இங்கே டிடெக்ட் பண்ணிடுறோம். பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டில் எடுத்துகிட்டு வந்து சேர்த்துடுறோம் 700 ருபீஸு. இது ப்ரீபெய்டு இன்சூரன்ஸும் அதே மாதிரி தான், இங்கே எடுத்துகிட்டு வந்து டிடெக்ட் பண்ணியிருப்போம். ரெண்ட்டு இன்சூரன்ஸ் வந்து அட்வான்ஸாக பே பண்ணுறதுனால இங்கே டிடெக்ட் பண்ணுறோம். இங்கே அசட் சைடில் எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இது ரெண்டும் ஆட் பண்ணுறோம்.
இன்சூரன்ஸு போட்டாச்சு. அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸு, கன்வேயர் சார்ஜ் எக்ஸ்பென்ஸு. அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இங்கேயும் எடுத்துகிட்டு வரோம். அட்வர்டைஸ்மெண்ட் அசட் சைடில் வரல. ஓகே, பரவாயில்ல. சின்ன அமௌண்ட்டா? சின்ன அமௌண்ட்டு, அதனால் போடலை. பெரிய அமௌண்ட் இருந்தால் போட்டிருப்பாங்க. அசட்டாக சின்ன அமௌண்ட் இருக்கும், எக்ஸ்பென்ஸோட விட்டுட்டாங்க. ஸோ இது எல்லாமே ஓகே. இங்கே இருக்கிற கிராஸ் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு. பேலன்ஸில் இன்கம் எதுவும் இல்லை. சென்ட்ரி கிரெடிட்டார் இது வந்து வெறும் பேலன்ஸ் ஷீட்டில் மட்டும் வருது. பேங்க் ஓவர் டிராஃப்டும் பேலன்ஸ் ஷீட்டில் மட்டும் வருது. அட்வர்டைஸ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, இது போடலை. டிஸ்கவுண்ட்டு 600, டிஸ்கவுண்ட்டு 600, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை. இன்ட்ரெஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கு. எக்ஸ்பென்ஸு பேட் டெப்ட்டு ஆல்ரெடி அலௌடு ஒன்று, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அலோவ் பண்ணது ஒன்று. பேட் டெப்ட்டு ஓகே, இது க்ளோஸ் பண்ணியாச்சு. அட்ஜஸ்ட்மெண்ட்டும் க்ளோஸ் பண்ணியாச்சு. கன்வே சார்ஜ் க்ளோஸ் பண்ணியாச்சு. இன்ட்ரெஸ்ட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. பேங்க் ஓவர் க்ளோஸ் பண்ணியாச்சு. கேபிட்டலும் க்ளோஸ் பண்ணியாச்சு. இங்கே கேபிட்டல் க்ளோஸ் பண்ணியாச்சு. ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங்கு ஆல்ரெடி ரெண்ட்டு அவுட்ஸ்டாண்டிங் இங்கே க்ளோஸ் பண்ணியாச்சு. ரெண்ட்டில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தது. அவுட்ஸ்டாண்டிங் 500 இங்கே எக்ஸ்பென்ஸில் சேர்த்துட்டோம். லைபிள் டு பேன்றதுனால பேலன்ஸ் ஷீட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். டிராயிங் எவ்வளவு? 22,000. கேபிட்டல் டிராயிங் 22,000 பண்ணியாச்சு. அப்போ கேபிட்டல் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு. நெட் ப்ராஃபிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்தாச்சு. நெட் ப்ராஃபிட் இங்கே இருக்குது, இது எடுத்துகிட்டு வந்தாச்சு. டிப்ரிஷியேஷன் ப்ரிமிசஸ்ஸு, பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர் அண்ட் ஃப்ளக்ஸரு. நியூ ப்ரொவிஷன்ஸ்னால் இப்போ தான் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஓல்டு ப்ரொவிஷன் ஒன்றும் கிடையாது. ரெண்ட்டு முடிஞ்சிருச்சு. இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு. டவுட்ஃபுல் டெப்ட்டு 5%. டோட்டல் டெப்ட் எவ்வளவு? 92,000. இதில் 5% 5% வந்து டெப்ட்டு வந்து ஆட் பண்ணியிருக்கு. இது வந்து ஆட் பண்ணியிருக்கு. இங்கே வந்து இதை வந்து டெடெக்ட் பண்ணியிருக்கோம். டெப்டாரில் இங்கே வந்து டெடெக்ட் பண்ணியாச்சு. அதை ஓல்டு ப்ரீவியஸ் ப்ரொவிஷன்ஸ் எதுவும் இல்லை, அதனால் எதுவும் போடலை. இன்சூரன்ஸும் முடிஞ்சிருச்சு. அட்வர்டைஸ்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு. இந்த பக்கம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இந்த பக்கம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. டோட்டலு இங்கே டோட்டல் போக பேலன்ஸு 90,000 வந்து நெட் ப்ராஃபிட்டு. நெட் ப்ராஃபிட்டை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு. மொத்தத்தையும் ஆட் பண்ணி போட்டாச்சு. இந்த பக்கம் பேட் டெப்ட் 800 புதுசாக அலோவ் பண்ணதை இங்கே சேர்த்தாச்சு. ஆல்ரெடி இருக்கிற டெபிட்டாரு அந்த அக்கௌண்ட்லேருந்து எடுத்தாச்சு. கேஷ் இன் ஹேண்டு பேலன்ஸு, கேஷ் இன் ஹேண்டு பேலன்ஸ் ஷீட்டில் வருது. ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் ப்ரிமிசஸ்ஸு, ஃபர்னிச்சர் இருக்குது. ஃபர்னிச்சர் டிப்ரிஷியேஷன் இங்கே டிடெக்ட் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து அசட்டில் லெஸ் பண்ணுறோம். பிஸ்னஸ் ப்ரிமிசஸ்ஸு டிப்ரிஷியேஷன் போட்டு டிடெக்ட் பண்ணியாச்சு. பிளான்ட் அண்ட் மிஷினரி அசட்டோட டிப்ரிஷியேஷன் டிடெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இதில் எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணிட்டு வர அமௌண்ட்டை இங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு. இதில் டிடெக்ட் பண்ணி போட்டாச்சு. ஓவரால் பேலன்ஸ் ரெண்டு பக்கமும் ஈக்குவல் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து கிளியராக தெரிய வேண்டியது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பிஎல்எல் அக்கௌண்ட் ஒன்று பண்ணியிருக்கோம். இங்கே
வேஜஸ் எடுத்திருக்கோம். இங்கே வந்து வேஜஸ் எடுத்திருக்கோமா? இல்லை. இங்கே வந்து டிடெக்ட் பண்ணிட்டோம். 7000 ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் ஒன்றே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க, வேஜஸ்ஸு. இந்த பக்கம் பேலன்ஸ் ஷீட்டு பேலன்ஸ் ஆகிடுச்சு. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் கிளியராக வந்து என்ன 2 அக்கௌண்ட்டில் மாற்றணுங்கிறத நல்லா ஃபெமிலியரிட்டியாக இருந்தால் அடிச்சுட்டு போட வேண்டிய அவசியம் இருக்காது. அடிச்சுட்டு போட்டோம்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். இங்கே கூட நம்ம வந்து அவுட்ஸ்டாண்டிங்ஸ்லாம் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஒன்லி 2 டைப் தான் இருக்கும். ஒன்று இன்கமில் இருக்கும், இல்லை எக்ஸ்பென்ஸில் இருக்கும். அதனால் வந்து எக்ஸ்பென்ஸ்லனா இந்த பக்கம் தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து எக்ஸ்பென்ஸ் சைடில் வந்து டிடெக்ட் பண்ணிட்டு லைபிலிட்டி சைடில் போடுற மாதிரி தான் இருக்கும். டிப்ரிஷியேஷன்லாம் இங்கே எக்ஸ்பென்ஸில் பண்ணிட்டு அசட் சைடில் டிடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அதில் நிறைய ஃபெமிலியாரிட்டி இருந்தால் ஈஸியாக கிராக் பண்ணலாம்.